வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டாடிய முதல் பிறந்த நாள் கடந்த ஜூன் 22 போச்சு இல்லையா? அந்த பிறந்த நாளுக்காக அவரது கட்சிக்காரர்கள் செய்த அட்டூழியங்கள், அட்ராசிட்டிஸ், இது ஒன்னொன்னா வீடியோக்களாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள். இப்போதான் ஒன்னொன்னா தமிழ்நாட்டின் மூளை முடுக்கல அரசு பள்ளிகளில் எப்படி இவர்கள் இந்த கேவலத்தை அரங்கேற்றினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வருது. இவங்க அங்க போயிட்டு விஜய் நடிச்ச படங்களில் இருந்து கேவலமான பாடல்கள், விஜய் நடிச்ச படங்கள்ல எது நல்ல பாட்டுன்னு உங்களால சொல்ல முடியும்? ஒண்ணும் கிடையாது. விஜய் நடிச்ச படங்கள்ல ஒரு நல்ல படத்தை சொல்ல முடியாது. அதே போல அவர் படங்களில் ஒரே ஒரு உருப்படியான பாட்டை சொல்ல முடியாது. அதுல ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா கூட அந்த பாட்டின் ஆரம்பமோ அல்லது அந்த பாட்டின் உள்ளடக்கமோ கேவலமா இருக்கும். அப்படிப்பட்ட கேவலமான பாடல்களை இந்த குழந்தைகள், பள்ளிக்கூட குழந்தைகளை விட்டு மனப்பாடம் பண்ண சொல்லி பாட வச்சு ரீல்ஸ் எடுத்து விஜய் பிறந்த நாளை தமிழ்நாடு பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் எப்படி கொண்டாடினாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரர்கள் பரப்பியதை எடுத்து இப்பதான் ஒன்னொன்னா பரப்புறாங்க மற்றவர்கள். அதாவது நடுநிலையாக யோசிக்கிறவங்க, ஒரு சமூகம் இப்படி கெட்டு குடிச்சவர போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஆதங்கப்படுபவர்களை இப்போ அதை எடுத்து வெளியே விடுறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, விஜய் அரசோட நோக்கம், விஜய் மற்றும் விஜய் சுற்றி இருப்பவர்கள், விஜய் கட்சிக்காரர்கள், அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த இளைய சமுதாயம் எந்த காலத்திலும் விழிப்புணர்வு அடையக்கூடாது. அதாவது சின்ன வயசு குழந்தைக்கு புட்டி பாலுக்கு பதில் சரக்கு, அதாவது மது, ஆல்கஹால் ஊட்டினா அது எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யும்? அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த தாவேகா நிர்வாகிகள், தாவேகா கட்சி அல்லது இந்த கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வயசு 2 வயசு குழந்தைகள்லாம் பாலுக்கு பதில் மது கொடுக்கிற மாதிரி இவர்கள் மெல்ல மெல்ல இவர்களுடைய இந்த விஷமத்தனத்தை, அவர்களுடைய அறிவை மழுங்க வைக்கிற விஷயங்களை தொடர்ச்சியா செய்ய வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த விஜயனுடைய சினிமா போதை இருக்குல்ல, இந்த போதைக்குள்ளேயே அவங்கள எப்போதும் கட்டுண்டு கிடக்கணும். இவர் சினிமா நடிக்கிறதுல இப்போ, ஆனா அதுக்கு பதில் அந்த சினிமா நடிப்புக்கு இணையான வேலைகளை செஞ்சு காட்டுறது, அதை ரீல்ஸா மாத்துறது, அதை பொதுமக்கள் மத்தியில பரப்புறது. ஒண்ணு இல்ல, அந்த சட்டமன்றத்தில் இப்படி அசிங்கமா பண்ணாப்புல அந்த செய்கையை போட்டோவை எடுத்து பல மொபைல் சென்டர், அதாவது இந்த மொபைல் ரிப்பேர் பண்ற கடைங்க இருக்குல்ல, அதாவது இந்த லேமினேஷன் பண்ணுவாங்க மொபைலுக்கு, அந்த பேக், அந்த கவர் இருக்கும்ல, பேக் கேஸ், அந்த பேக் கேஸ்ல ஒரு போட்டோ வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல, அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இருக்குதுங்க, விஜயோட அந்த போட்டோ. அதுல அதிகமா மொபைல் கேஸுக்கு அதை ஏத்தி அனுப்புறாங்க, அந்த படத்தை அதுல ஒட்டி அனுப்புறாங்க. என்ன மாதிரி மனநிலையில மக்களை வச்சிருக்க முயற்சி பண்றாங்க பாருங்க. அதே போல ஆட்டோக்கள், நான் பல ஆட்டோக்கள்ல பாக்குறேன் விஜயுடைய அந்த போஸை அவங்க ஆட்டோவில் அவங்க லேமினேட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக இவர்கள் நோக்கம் என்னன்னா, அந்த சினிமா போயிடுச்சு இல்ல, சினிமா இவர் கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சு, இவரால் நடிக்க முடியாது. இனி இந்த இளைய சமுதாயத்தை அந்த போதிலே மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு வேலையை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நேரடி தாக்குதலோட மிக மிக மோசமான உளவியல் தாக்குதல். இது ஏற்கனவே ஒரு நாட்டை, ஒரு முன்னேறி வேகமா 4 கால் பாய்ச்சல்ல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டேட்டை மொத்தத்தையும் பிடிச்சி இழுத்து குப்பரை கவுத்து விட்டாங்க இந்த கும்பல் தான். இந்த கும்பல்னா இந்த தாவேகா கும்பல் மட்டும் இல்ல, அவங்க சொன்ன பொய்கள், அவர்கள் பரப்பிய அந்த அந்த பரப்புரைகள், இதெல்லாம் மயங்கி போயிட்டு ஓட்டு போட்ட அந்த கும்பலையும் சொல்றேன். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்டை குப்பரை கவுத்துட்டாங்க, தள்ளிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேட் இதே ரேஞ்சில் தான் இருக்கணும். இதை விட்டு ஒரு படி, ஒரு துளி கூட முன்னேறிடக் கூடாதுங்கிறது தான் இவர்கள் நோக்கமா இருக்கு. அதனுடைய விளைவு மீண்டும் தொடர்ச்சியா இந்த மயக்க நிலையிலே இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றதான் மாணவர்கள் மத்தியில விஜயனுடைய பாடல்கள், விஜயனுடைய சினிமா, அந்த அந்த சினிமா கவர்ச்சி, இதை முழுக்க கொண்டு போய் சேர்த்து அவங்கள தொடர்ச்சியா இதிலே வச்சிருக்கிறதுக்கு இவங்க படாத பாடுபடுறாங்க. இப்போ ஒரு 40 நாள் 50 நாள் தான் ஆட்சி, இவங்க ஆட்சிக்கு அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்னா பண்ணிட முடியும், பண்றாங்க. ஒரே இதே 50 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள், தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள்?
அல்லது தனியார் பள்ளிகள், அரசு உதவியுடன் இயங்குகிற பள்ளிகள், இங்கெல்லாம் ஒரு 50 நாட்களுக்கு முன்பு வரை நிலைமை எப்படி இருந்தது? அந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட விவாதங்களை முன்னெடுத்தாங்க அப்படிங்கிற வீடியோவை இப்ப போடுறாங்க. அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் டாக்டரேட் PhD படிச்சு, முறைப்படி PhD படிச்சு, சான்றோர் முன்னிலையில வைவா, அதாவது வாய்மொழி தேர்வு, அந்த வாய்மொழி தேர்வுல வந்து அவர் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி டாக்டரேட் வாங்கின ஒரு கற்று தேர்ந்த ஒரு கல்வி அமைச்சர். அவரு புரியுதா? தற்குறி கிடையாது. அந்த கல்வி அமைச்சர் ஒவ்வொரு பள்ளிக்கும் விசிட் அடிக்கிறாரு. அந்த பள்ளி அந்த விசிட்ல அப்போ அந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட அறிவார்ந்த விவாதங்களை முன்னெடுத்தாங்க அப்படிங்கிற வீடியோ பார்த்தா உண்மையிலே வந்து வியப்பா இருக்கு. உண்மையிலே புல்லரிக்குது அதை பார்க்கும்போது. அவர்கள் பேசுற சயின்ஸ், இந்த விஞ்ஞான அந்த விவரங்கள், விஞ்ஞான முன்னேற்றங்கள், அதே போல பொருளாதாரத்தை பத்தி, இப்படி பல்வேறு துறைகளை பத்தி, கணிப்பொறியை பத்தி எல்லாம் அந்த மாணவர்கள் முன்வைக்கிற விவாதங்கள், அந்த வீடியோ துணுக்குகள் நான் வந்து இந்த காணொலியிலேயே வந்து நான் சேர்க்கிறேன் பாருங்க. பார்த்தா உண்மையிலே நீங்க எல்லாம் கண்ணீர் விடுவீங்க. லைட் டிஃபரண்ட் ரெசிஸ்டர், இது வந்து லைட்டை டிடெக்ட் பண்ற சென்சார் மாதிரி ஒர்க் பண்ணும். பகல் நேரத்துல சன்லைட் இருக்கும்ல, அந்த சன்லைட்டை டிடெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். இதே நைட் நேரத்துல வந்து பிரைட் கிடையாது, அதனால லைட் வந்து இந்த LDR வந்து மூலியமா லைட் தன்னாலே எரியும். என்ன ஸ்டாண்டர்ட் நீங்க? 7th ஸ்டாண்டர்ட் சார். 7th ஸ்டாண்டர்ட். அப்படி வந்து அறிவார்ந்த பிள்ளைகளாக அவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த பிள்ளைகள் தான் 50 நாள் கழிச்சு பார்த்தா விஜயோட பாட்டை போடுறாங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, அல்லது என்ன பாட்டது, ஒரு படத்துல ஒரு பாட்டு. இப்படி கேவலமான பாடல்களை வந்து மனப்பாடம் செய்து பாடுகிற அந்த ஒரு கேவலமான ஒரு காட்சியை பார்க்க நேர்ந்தது. இன்னொரு பள்ளியில டாக்டர் எழிலன், அவர் மருத்துவர், கலைஞருக்கே மருத்துவம் பார்த்த ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஒரு மருத்துவர் டாக்டர் எழிலன். அவங்க அப்பா வந்து டாக்டர் நாகநாதன், அவர் தமிழ்நாடு அரசுடைய திட்டக்குழுவோட துணைத் தலைவராக இருந்தவர். துணைத் தலைவர்னா தலைவர் கலைஞர், அவருக்கு அடுத்து விருதான் துணைத் தலைவர். அவர் நாகநாதன் யாருன்னா, எனக்கு PhD பண்ணும்போது எனக்கு அவரு என்னுடைய கைடு, என்னுடைய வழிகாட்டியா இருந்தவர். அவர் எப்பேற்பட்ட ஒரு அறிவாளி டாக்டர் நாகநாதன். அந்த டாக்டர் நாகநாதனுடைய மகன் தான் இந்த எழிலன். இந்த எழிலன் போறாரு பள்ளிகளுக்கு. அங்கே அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் அவர்கள் பேசுகிற அந்த டிஸ்கஷன்ஸை வந்து படம் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கல்வியை பேசுறாங்கன்னா, அறிவியல், அதே போல வரலாறு, பொருளாதாரம், கணக்கு, கணிப்பொறியியல், இப்படி பல துறைகளை பற்றி மேம்பட்ட விவாதங்கள். நீங்க ஒரு நாசாவுக்கு போனா என்ன பண்ணணும், நாசா போறதுக்கு என்ன வழி, இந்த மாதிரியான அந்த பேச்சுக்களை எல்லாம் வந்து பார்க்க நேர்ந்து அதையும் வந்து படமாக்கி போட்டிருக்காங்க. அதுலயே வந்து இப்போ 50 நாளைக்கு பிறகு இப்போ அந்த மாணவர்கள் என்ன மாதிரியான விவாதங்களை எடுக்கிறாங்கன்னு பார்த்தா பாட்டு பாடிக்கிட்டு பரிதாபம். ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டர்னா என்ன பாப்போமா? லேப்டாப்ல இப்போ நான் என்னோட இமேஜினேஷனை வந்து அதுல ஒரு டிசைனா கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும். ஆனா அதுவே நான் few minutesல வந்து ஒரு 3Dயா பிரிண்ட் பண்ணி தருவேன். அதோட இதுதான் வந்து இந்த 3D பிரிண்டர். நாங்க ஒரு 3 கோர்ஸ் பார்த்தோம். ஏரோ மாடலிங், ராக்கெட் சயின்ஸ், இன்கிரெடிபிள் எலக்ட்ரானிக்ஸ். எனக்கு பிடிச்சது வந்து இன்கிரெடிபிள் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ எனக்கு வந்து ஸ்டெம் லேப்ல சொல்லி கொடுத்ததுல ராக்கெட் சயின்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ராக்கெட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ராக்கெட் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் ஏன் அது வந்து மெட்டல் பார்ட்டால இதுவாயிருக்குன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் எல்லாம் நாங்க கிளியர் பண்ணோம். அப்பா, அந்த நாள் வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், மெய்சில் இருக்கும் நாள், ரொம்ப நான் உணர்ச்சிவசப்பட்ட நாள். ஏன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணி அந்த ப்ராஜெக்டோட பயன்களோட வெளிப்பாடை வந்து விட்னஸ் பண்ணும்போது அதில் இருக்க சந்தோஷம் வந்து எந்த அளவுலையும் எதையும் மேட்ச். விஜய் பிறந்த நாளுக்கு பாட்டு பாடி டான்ஸ் போட்டு ரீல் எடுத்து அதை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகளில் இந்த கட்சிக்காரங்க போறதுங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம். அது போகலாமா? முதல்ல அரசு ஆசிரியர்கள் அதை அனுமதிக்கலாமா? அவன் என்ன தலையை சீவிடுவானா? முடியாதரா, வெளியே போடான்னு சொல்லணும். ஆனால் இவர்கள் மிரட்டலுக்கு பயந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த தற்குறிகளை மொத்த பேரை உள்ள விட்டு மாணவ செல்வங்களை வந்து எவ்வளவு தூரமா முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து மூளையை மழுங்கடிக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு இப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் தளத்திலே அடிச்சுக்கிட்டது.
நம்ம பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம், மக்களை திட்டுற மாதிரி இருக்கலாம், ஓட்டு போடுறவங்களை திட்டுற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கலாம். நமக்கு அதில் எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது, எந்த உறுத்தலும் கிடையாது. லிட்ரலாக நான் திட்டினதான். ஏன் தெரியுமா? இப்படி ஆயிடக்கூடாது, இதை பார்த்து மயங்கிடாதீங்க. இந்த நொன்னை ஒரு காலத்துலையும் வந்து வரமாட்டான். இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு பேச்சு தான். மாசம் மாசம் நான் பெரம்பூருக்கு வந்து உங்களை எல்லாம் பார்ப்பேன். தினமும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க கிராமமா போய் வீடு வீடா போய் உங்களை வந்து நான் சந்திக்க வருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யிடா, அதை நம்பாதீங்கடா அப்படின்னு நம்ம எவ்வளோ சொன்னோம். ஆனால் யாராவது வந்து கேட்டாங்களா? நம்மன்னா என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் தொடர்ந்து சொன்னாங்க. அத்தனை பேர் முகத்திலையும் கரியை பூசிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஒரு கூட்டத்தை உட்கார வச்சிங்க. அந்த கூட்டம் முழுக்க முழுக்க என்ன பண்ணுது? பேசுகிறவனை கைது பண்ணுது, எதிர்த்து கருத்து பதிவிடுவர்கள் கணக்குகளை முடக்குது, அவங்கள ஏதோ தேடப்படுகிற குற்றவாளி மாதிரி தேடுறாங்க, எதிர்த்து பேசுகிற எம்எல்ஏவை கைது பண்ணுறாங்க, அல்லது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற பத்திரிகையாளர்களை வந்து விட்டு வைக்க மாட்டேன்றாங்க, அவதூறு வழக்குக்கே கைது பண்ணுறாங்க. இப்படி ஜெயலலிதா கூட பண்ணது இல்லைங்க. ஜெயலலிதா அவதூறு வழக்கு போடுவாங்க, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும் அல்லது நடந்துகிட்டே இருக்கும், 5 வருஷம் நடக்கும். இவங்க 5 வருஷம் இழுப்பாங்க. ஏன்னா 5 வருஷம் கோர்ட்டுக்கு நடந்துட்டு அதான் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு. கலைஞர் அடுத்து வருவார், மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணுவார். இப்படிதான் நடந்தது இதுக்கு முன்ன. ஆனால் இது ஜெயலலிதாவை விட கொடூரமான ஒரு ஆட்சியை தான் அவங்க தருவாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். அதுதான் இந்த 50 நாட்களாக நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் வருகிற காலங்கள் எப்படி இருக்கும்? இந்த பள்ளி கல்வி எப்படி சீரழியும்? கல்வித்துறையில உயர்மட்ட கல்வி, அதாவது கல்லூரி படிப்புகள் அல்லது பல்கலைக்கழக படிப்புகள், இங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான கேவலங்கள் அரங்கேறும்? அதையெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு போட்ட ஓட்டு எங்களை மாதிரி பெரும்பான்மை மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆப்ப மாறி இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இதை வந்து நான் நிறுத்த போறதில்லை. கண்டிப்பா வந்து எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்.